காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெசியலமோ. இன்னும் நம்ம இன்றைக்கி மைண்ட் கிராஃப்ட் ஆட தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பாலைவனம் மாதிரி இருந்துச்சுன்னு நானும் இங்கே தான் ஃபஸ்ட்டு இதுவானேன். அடுத்த லைட்டாக இப்படி வந்தாக்கா ஆடுங்களாம் இருந்துச்சு. அதெல்லாம் வெட்டி ஒரு பெட்டை செஞ்சு அங்கேயே போட்டுட்டு சரி சும்மா போட்டு இது பண்ணி போனேன். போய் பார்த்தா இங்கே இருந்துச்சு. எனக்கு எதுக்குடா இது அப்படின்னா சும்மா தான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்திருக்கதே க்ரியேட்டிவ் மூடு. நான் சும்மா இங்கே பெட்டு போட்டிருக்கேன். என்னடா செட்டிங்ஸ் எல்லாம் மாறி இருக்குன்னாக்கா அதெல்லாம் அப்படி தான் மாறி இருக்கு. சரின்னு இப்படி வந்தேன். இங்கே ஒரு குதிரை இருந்துச்சு, அதை லாக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு வீடை எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்டா வீடு கட்ட எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டிங்கனாக்கா தெரியும். பட் நம்ம இன்னைக்கு ஒரு விதமான எப்படி சொல்கிறது, ட்ரீ ஹவுஸ் தான் கைஸ் காட்ட போகிறோம். ட்ரீ ஹவுஸ். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெட்டி கொள்ளுங்கள். ஐயோ இருங்க கைஸ், இதெல்லாம் தேவைதான், பரவாயில்ல. ஒரு 4x4 கட் பண்ணிக்கோ கைஸ். அவ்வளோதான். 4x4 கட் பண்ணியாச்சா? அதில் இப்போ வுட் பிளாங்க் போடணும். வுட் பிளாங்க் எதனா ஒரு வுட் பிளாங்க் அப்படி போடணும் கைஸ். எதனா மரத்துக்கு தேவையான வுட் பிளாங்க் தான் போடணும். இருங்க தூக்கிட்டேன், இப்போ போடுவோம். இப்போ இருங்க, இப்படி வச்சு போடு. இவனுங்க ஒருத்தனுங்க நைட்டு வந்துட்டானுங்க. ஐயோ காய்ஸ், இது நீங்கள் இதுலேயும் பண்ணலாம், சர்வைவர்லேயும் ஈஸியானது தான். நீங்கள் நார்மலாக எப்படி மறைச்சி வுட் பண்ணி எடுப்பீங்களோ அதே மாதிரி பொருள் தான் இதில் தேவையாக இருக்கும். நீங்கள் இதை ஈஸியாகவே சர்வைவரில் பண்ணலாம். அப்படி ஏன்டா நீ இதுக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் அதெல்லாம் பண்ணணுன்னாக்கா வீடியோ லென்த் ரொம்ப ஆகும். அதனால தான் சீக்கிரமாக முடியறதுக்கு இதில் வந்திருக்கேன். அதுக்கப்புறமாக்கா இதில் இப்படியெல்லாம் எடுத்துக்கணும் கைஸ். இதெல்லாம் சைடில் எடுக்கக்கூடாது. எடுத்துட்டு இப்போ நார்மல் வுட் எடுக்கணும். உங்களை இருக்குது இதில் தான் இருக்கும். இந்த வுட் எடுத்துக்கோங்க கைஸ். இந்த வுட் எடுத்துக்கினாக்கா இப்போ இங்கே வைக்கணும். ஒன்று வெயிடா. சாரி, நான் கையில் கத்தி வச்சுருக்கேன். 1 2 3 4 வைப்போம் கைஸ். கரெக்டாக ஒரு 4 வச்சுக்கோங்க. 1 2 3 1 2 3 4 ஓகே. 4 பிளாங்க் இங்கே வச்சுக்கோங்க கைஸ். அதுக்கப்புறமாக்கா இப்படி ஒன்று அதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி 4 பிளாங்க் வைங்க கைஸ். அவ்வளோதான். 4 பிளாங்காக வைக்கணும். 1 2 3 4 அவ்வளோதான். இப்போ வச்சுட்டு இப்படி ஒன்று அடுத்து அதே மாதிரி இப்படி ஒன்று இப்படி வச்சுட்டு இப்போ மறுபடியும் இப்படி வைக்கணும் கைஸ். இப்படி வச்சுட்டு மறுபடியும் அதே மாதிரி வைங்க. ஓகே, இப்படி வைக்கணும். இங்கே பாருங்க கைஸ், நான் இங்கே வீடு கட்டினதா இங்கெல்லாம் சாம்பி தலைவங்களாக இருக்கணுங்க. இருங்களேன், இவங்களுக்கு ஒன்று பண்ணியே ஆகணும்.
ஆரோ எடுத்து லாஸ்ட்டில் இருக்கிற எடுத்துக்கலாம். நான் பவர்லாம் தெரியாது, எதனா ஒன்று எடுப்போம். தம்பி இந்த அடங்கொய்யால மிஸ் ஆகுற நீ எலும்பு தலைய. இப்படி போன வாட்டி என்னென்னவா அடிச்சு. இது எங்கேருந்து காய்ஸ் வந்துச்சு? ஏய் என்னடா இது காய்ஸ்? இதெல்லாம் வெளியே வராதே, கார்னர்லேருந்து தானே வரும். இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. சரி ஏதோ இருக்கட்டும். இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, எச்ச துப்பியை கூப்பிட்டு போயிடுறான். ட்ரேடா சாவு. ஓகே காய்ஸ், நம்ம கண்டினியூ பண்ணலாம். இங்கே குதிரையை நான் தான் பிடிச்சி வச்சேன். அதை நம்ம வெளியே எங்கன்னா போனோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இப்படி ஓகே, இப்படி அப்புறம் இப்படி. ஐயோ தப்பு பண்ணிட்டேன். 2 இங்கேருந்து தூக்கிடுங்க. எப்படி இருந்தாலும் ஒன்று தான், ஆனால் தூக்கிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏய் ஜாம்பி தலையா, இருடா அப்படியே ஒரு ஹெட்ஷாட் ஆக்குறேன். ஆடாமரு செத்துப்போ சாப்பிடா. ஏய் என் வீட்டுக்கிட்ட வராதீங்கடா, வராத செத்துப்போ. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நடுவில் ஒரு பெரிய கேப் வச்சுட்டுங்க. இதெல்லாம் விடக்கூடாது கைஸ். ஃபஸ்ட்டு இதை சாவடிங்க, எல்லாருக்கா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஓகே செத்துப்போ. அதுக்கடுத்து இப்படி ஒன்று. பர்ஃபெக்ட். அப்புறமா இப்படி அப்புறமாக்கா இதுக்கு மேலே ஒன்று. அவ்வளோதாங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இப்படி ஐயோ வெளியே போகாதரா. இப்படி நெக்ஸ்ட்டு இப்படி நெக்ஸ்ட்டு இப்படி. இங்கே ஒரு 2 கேப் இருக்குங்க. ஐயோ தம்பி, அதை அடிப்பா, இதை ஒன்று உடைப்பா. அது இப்படி நெக்ஸ்ட்டு இப்படி அதே மாதிரி போடுங்க. ஆனால் என்ட்ரன்ஸ்க்கு அந்த பக்கமாக இந்த பக்கமாக்கா இப்படி வச்சுருங்க, ஃபுல்லாக முடியுங்க. ஓகேவா? இப்படி வச்சு இப்படி மூடிடுங்க. அதுக்கப்புறமாக்கா இங்கே ஆப்போசிட் சைடில் எப்படி ஜன்னல் வைக்க விட்டுருக்கோமோ அதே மாதிரி இங்கேயும் இப்படி விட்டுறணும். அவ்வளோதான் கைஸ், பாதி வேலை நம்ம முழுசாகவே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இப்படி அப்புறமா கடை. அவ்வளோதான் கைஸ். இப்போ இங்கே ஏறி வச்சிடணும். இப்படி ஏறி வைக்கணும். இங்கே வச்சு காட்டுறேன். அது நான் வச்சு காட்டி நீங்கள் பாருங்களேன், அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு புரியும். ஓகே. எனக்கா பட்டுன்னு ஏற முடியாதுல்ல கைஸ், அதனால தான். இப்போ இப்படி வச்சு இப்படி ஏறிடலாம்ல. இதே ஒன்று இருந்துச்சுன்னா வைக்க முடியாது. சரிவா? சரி ஓகே கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, மறுபடியும் வுட்டு வேணுமே. வுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு பிக்காக்ஸ் தேவையில்லை, அதனால் அதை போட்டுடலாம். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து இப்படி ஒரு 3 போடுங்க கைஸ். 3. ஓகே, இப்படி ஒரு 3. இப்படி ஒரு ஐயோ மேலே ஏன்டா நீ போகிற. இப்படி ஒரு 3. இப்படி ஒரு 3.
இப்படி ஒரு 3. ஐயோ தம்பி 3. இப்போ ஓகே, இப்படியும் வைக்கணும். 3 கரெக்டாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா காய்ஸ்? 1 2 3. அப்புறமாக்கா இப்படி 1 3 இப்படி சுற்றி வச்சிடணும். வச்சுட்டு இப்போ இது எடுத்துக்கணும். இது எடுத்துக்கிட்டு இப்படி 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 இப்படி, அதாவது நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்படி வச்சுருங்க காய்ஸ். ஓகேவா? இப்படி எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். இங்கே 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 இங்கே, அதுக்கப்புறமா இங்கே 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 இங்கே. ஐயோ கீழே ஏன்டா நீ உட்கார்ற? இப்படி அங்கே இங்கே அப்படின்னு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணிடணும் காய்ஸ். க்ளோஸ் க்ளோஸ் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறமா இப்படி இங்கே அப்படியே அப்படியே நார்மலாக போடுங்க. க்ளோஸ் பண்ணிங்க. எல்லாத்தையும் போட்டு மூடணும். ஓகேவா? இப்படி நான் பட்டுன்னு முடிச்சிடுவேன். ஆனால் சர்வைவலில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இவனுங்களையும் சமாளிக்கணும். ஏண்டா 8 வரீங்க? போங்கடா போங்கடா. ஓகேவா காய்ஸ்? இப்படி இங்கெல்லாம் போட்டுடணும். போட்டுட்டு முடிய போகிறோம். க்ரியேட்டிவில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா பட்டுன்னு எல்லாத்தையும் எடுக்கலாம். ஆனால் இதே சர்வைவரில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லா பொருளும் இருக்கணும்னா நீங்கள் ஒரு ஷூவை இந்த மாதிரி பிளாட்ஃபார்மாக மாற்றி இந்த ஸ்லீப்பர் பயம் போகிறாங்க வருவோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பாதுகாத்து இதெல்லாம் செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்மெண்ட்டை முடித்த மாதிரி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் இங்கே இருக்குல்ல காய்ஸ், இருங்க, இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக போடுவோம். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். இப்படி ஆஹா தப்புடா தம்பி. இப்போ எப்படி போடுவோம்? போடு 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 போடு. இப்படியே லைனாக கூட்டிடுவாங்க காய்ஸ். அவ்வளோதான் தம்பி. டேய் எனக்கு காண்டு தங்குறான். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ அதே மாதிரி இது கொண்டு வந்துட்டு இப்படி ஓகேவா காய்ஸ்? இப்படி 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 எல்லாத்தையும் போடுங்கள். போட்டுட்டு இதை அடிச்சிருங்க. அதுக்கப்புறமாக்கா இப்போ எடுத்துருவாங்க காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். சுற்றி ஒரு பார்டர் மாதிரி ஏற்றுருவாங்க. இந்த அடிச்சுட்டு இப்போ இப்படி எடுத்துன்னு வரணும். பட்டு எடுத்து வந்தேன். ஓகே. இப்போ இப்படி அடிச்சுட்டு மறுபடியும் அப்படி எடுத்துன்னு வாடா. ஐயோ இங்கே ஏற்கனவே வந்துருச்சு. அப்படி தேவையில்ல. ஐயோ இப்படி எடுத்துக்கலாம். இப்படி போட்டுக்கலாம். அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டோமா? இப்போ இதை அடிச்சுக்கணும். இதை அடிச்சுட்டு இப்படி பார்த்த மாதிரி இப்படி போடணும். வர மாட்டேங்குதுடா. சரி விடுங்க, எப்படி இருந்தால் என்ன. அது நார்மலாக போடுறேன், வர மாட்டேங்குது. பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கொயராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா,
இப்போ ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் போட்டோம் இல்லையா, அங்கேருந்து இப்படி 1 2 3 4 போட்டுக்கோங்க. 4 போட்டு இப்படி எடுத்துருவாங்க. எடுத்துருவாடா. அவ்வளோதான். இந்த மாதிரி போடணும் guys. ஐயோ இதே தம்பி அப்படிதான். காய்ஸ் கரெக்டாக நம்ம 4 இல்லை 3 தான் போடணும். தப்பாக போட்டேன், வராது. தம்பி நீ இப்படி கீழே வா. இப்போ கரெக்டாக இருக்கணும். அப்படியே திரும்படா. 1 2 இப்போ தான்டா கரெக்டாக வரேன். இப்போ இப்படியே வரணும். வந்துட்டு இப்படி 1 2 அவ்வளோதான். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்படி வச்சு திரும்பணும். ரொம்ப தூரம் வந்துட்டேன். இப்போது மறுபடியும் இப்போ மறுபடியும் இப்படி 1 இப்படி 1 இப்படி எடுத்துடணும். இப்போது அப்படியே ஈத்துருவா. தம்பி நீ போப்பா. 1 2 அவ்வளோதான் கைஸ். இப்படி பண்ணிவிட்டு ஒரு மக்கா 1 எடுக்கணும் கைஸ். அது நீங்கள் போடலாம், இல்லைனாக்கா இதே பிளாக்கே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இருங்க. இது இருக்குது. இது எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்படி எடுக்கணும். 1 2 3 4 கரெக்டாக வரும்னு பார்த்தேன். வருமா? வரமாட்டேங்குது காய்ஸ். சரி வாங்க அப்படியே லைனாக போட்டு போவோம். 1 1 போடுவோம். தமிழ் போப்பா வாங்கடா. இப்போ நம்ம அதே மாதிரி இங்கே போடணும். போடு 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 போடு. நீ இப்போ இப்படி 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 போடணும். போடுறா. ஐயோ கீழே போயிடுச்சு. இதை அடிச்சுக்கலாம். இது போடு. இப்போ இதை போடு 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 இதை போடுன்னு எல்லாத்தையும் போட்டு போனோம் கைஸ். அப்புறமாக்கா ஒரு இலை வரும். அந்த இலையில் நிற்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த எல்லையில் நீங்கள் இந்த இதுவை போடணும். இந்த கிளாஸ் கண்ணாடி எடுத்தா இந்த கண்ணாடி இப்போது இப்படி மேலே பார்த்த மாதிரி போடுங்க. சரி மேலே 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 இதையும் சொல்லுனே போட்டு போயிருக்கலாம் போல. தம்பி நீ போப்பா. இப்போ அதே மாதிரி சொல்லு போட்டு போகிறோம். மேலே மேலே அவ்வளோதான் கைஸ். இது நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஓகே நான் இப்படி நார்மலாக பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறமாக்கா இப்படி போடுங்க. ஐயோ இங்கே போடலையா? போட்டுருவோம். இப்படி போட்டு போட்டு போடு போட்டு வந்துடணும். அப்புறமா இங்கே லாஸ்ட்டாக வச்சாக்கா முடிஞ்சிச்சு. பாதி வேலை இப்போ தாண்டா முடியுதுன்னு பார்த்தா பாதி கூட முடியல. அதுக்கப்புறமாக்கா இப்படி 1 2 3 இங்கே இங்கே 5 வரணும்னு நினைக்கிறேன். 5 தான் வரும். 5 போட்டுக்கலாம். நீ வேணாம்பா. 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 இந்த மாதிரி போட்டு மறுபடியும் கீழே போட்ட மாதிரி இப்படி 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 போடணும். அதுக்கப்புறமாக்கா முடிஞ்சிடும் வாய்ஸ். இது போடுறா தம்பி, சீக்கிரமாக வந்துடும். நானும் பட்டு பட்டுன்னு போடுறேன்.
வர மாட்டேங்குதுடா. அவ்வளோதான் கைஸ். இப்போ இப்படியே விட்டுருங்க. மேலே வந்து இன்னொன்று ஒரு விஷயம் போடணும். அதுக்கு தான் ஒரு கிராஸ் வேணும். நல்ல டார்க் கிராஸில் வேணாம், நார்மல் கிராஸ் எடுங்க கைஸ். நார்மல் கிராஸ். அந்த கிராஸ் எடுத்து இப்படி வைடா தம்பி. இப்படி இப்படி அப்படியே நார்மலாக வைங்க கைஸ். 1 2 3 1 2 3 1 2 இப்படி போடணும் கைஸ். இதுதான் கைஸ் பெரிய ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லலாம். இப்படி கைஸ் நான் ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் போட்டுட்டு வந்துடுறேன். போட்டாச்சு. நீங்கள் 2 பேரும் தேவையில்லை. இல்லை இங்கே ஒன்று தேவை. இருங்க கைஸ். இழுடா தம்பி. இப்படி அடி. இங்கே தேவையா வேணாமா? வேணுமா வேணாமா? சரி போடுவோம். இங்கே அடி. இன்னொன்று எடுத்துட்டு இப்படி இழுக்கணுவா தம்பி? இழுத்துருவாட. அவ்வளோதான். இப்போது 2வது நைட் ஆகிடுச்சு. இவ்வளோதான் கைஸ் மேட்டர். இங்கே எதுக்கும் நான் 2 பிளாக் போடணும். இங்கே அதுக்கு நான் முன்னாடியே போட்டுறேன். ஒன்றும் இல்லை. நீ ஏன்டா இன்னொரு பிளாக் இங்கே போடுறேன்னு நீங்கள் இது பண்ண வேணாம், யோசிக்க வேணாம் தம்பி. இப்படி வந்துட்டு இங்கே வா. போடுறா. இழுத்துன்னு வர மாட்டேங்கிறானே. அட்ராய்ச்சா. இப்போ இங்கே போட்ட கைஸ் ஒரு படிக்கட்டு மாதிரி தான் கைஸ் ரெடி பண்ண போகிறோம். ஓகேவா? இப்படி எடுத்துக்கோங்கள். நெக்ஸ்ட்டு இப்படி மறுபடியும் இழுத்துருவாடா தம்பின்னு இழுத்துரு வரணும். ஐயோ நடுவில் இருந்து ஏன்டா வர? அப்படி கரெக்டாக வந்துருக்கியா? வந்துட்டான் கைஸ். கரெக்டாக வந்துட்டான். இப்போ அங்கேருந்து மறுபடியும் இப்படி இழுத்துன்னு வரணும். அவ்வளோதான் கைஸ். இங்கே பாரு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே போட்டு ஐயோ தப்பு பண்ணிட்டேன். இங்கே வேணாங்க. இங்கே இந்த மாதிரி நீங்கள் நடுவில் போட்டு இப்படி போடுங்க. போட்டுட்டு இங்கே அழிச்சிருங்க. அது தேவையே இல்லை. ஓகே. இப்போ இப்படி போட்டுருணும். போட்டு இங்கே அழிச்சிடணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் கைஸ் போடணும். புரிகிறதுன்னு நினைக்கிறேன். பட்டுன்னு இப்படி ஈக்குன்னு வந்துடணும். அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? அதே மாதிரி இங்கே போட்டு இப்படி எடுத்துட்டு இதை தூக்கி அழிச்சிடணும். இப்போ லைட்டாக மேலே போயிட்டு இப்படி இழுத்துன்னு வரணும். இங்கே அழிச்சிடணும். இங்கே அழிச்சிடணும். அப்படியே படிக்கட்டு மாதிரி மேலே மேலே மேலேன்னு அப்படியே வரணும் கைஸ். அவ்வளோதாங்க மேட்ரு. அவ்வளோதான் கைஸ். இப்போ அப்படியே ஈத்துன்னு வரணும். ஜாய். அப்பாடா கரெக்டாக பண்ணிட்டேன்டா கைஸ். நான் கூட கரெக்டாக வராதுன்னு நினச்சேன். கரெக்டாக வருது. அடி அடி. அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி பட்டுன்னு போடணும். தம்பி இங்கே வா, இங்கே வா, இங்கே போ.
அப்படி இப்படி வரணும், இப்படி வரணும், போகணும் போகணும். நீ வா, நீ போ. ஓகே பாஸ், இப்போ இப்படியே வா. இதெல்லாம் தப்பு, அதனால் அழிச்சிட்டேன். எனக்கு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, இதனால தான் தப்பு. தம்பி நீ கீழே வரைக்கும் ஏன்டா அடிக்கிற? வயசு இலைய மட்டும் அடிக்க மாட்டேங்கிறான். கிரீப்பரு நீங்கள் எப்படா வந்தீங்க? ஐயோயோ, நான் வேறு அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு இதுவை வேறு பண்ணிட்டேன். இப்படி 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 டி வெடிச்சிடாதீங்கடா. ஏன்டா வெடிக்கிறீங்க? இறங்கடா தம்பி, நீங்க வா. போடுறா போட்டுட்டு தம்பி நீ இப்படி போடுப்பா அப்படின்ட்டு நானும் போட்டுன்னு போட்டேன் இருக்கேன். ஐயோ, இதுவே முடிக்க முடியாது. நானே அது கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுனுக்கிறேன். இதில் வேற இவனுங்க இது வேற பண்ணுறானுங்க. நடத்துங்கடா. ஓகே காய்ஸ், மேலே இப்படி தான் இருக்கணும். நான் தேவையில்லாமல் போட்டேன். ஓகேவா, இப்போ இப்படி இழுத்துன்னு வந்து இப்படி இப்படி அவ்வளோதான், முடிச்சிட்டோமா? அதே மாதிரி ரிப்பீட் ஆகும். ரிப்பீட் பார்க்கறதுக்கு மேலே பார்த்தாக்கா ஒரு மரம் மாதிரி தான் இருக்கும். ஓகே, தம்பி நீ வாப்பா. ஐயோ, இங்கே வேற அழிச்சிச்சு. வேற கரெக்டாக கொடுக்க முடியல. தம்பி நீங்கள் 2 பேர் வேணாம். ஓகே காய்ஸ், நாளைக்கு இருந்து இப்படி ஒன்று போட்டு இப்படி வச்சு இப்படி ஒன்று போட்டு இது அழிச்சிடணும். இப்போ வந்து இப்படி இது வந்து 4 பிளாக் 1 2 3 1 2 3 1 இங்கே 1 இங்கே 1 அப்புறமாக இதை அழிச்சு இப்படி இப்படி இப்படி. அவ்வளோதான் காய்ஸ், பார்க்கறதுக்கு அப்படியே ட்ரீ மாதிரி இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி இருக்கா, லைன் பை லைனாக படிக்கட்ட மாதிரி இப்படி இருக்கணும். அவ்வளோதான் காய்ஸ், வெற்றிகரமாக முடிஞ்சது. பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி வேலை பண்ணோம். அப்படி அழகாக இருக்கா. அப்புறமாக்கா முதல்ல இங்கே ஜன்னல் கதவு இதெல்லாம் வைங்க காய்ஸ், இல்லைன்னா இவனுங்க வந்துக்கிட்டே இருப்பானுங்க. நான் வைக்காமல் விட்டது தான் பெரிய தப்பு. இங்கே இந்த டோர் வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த டோர் வச்சுக்கலாம். நான் இந்த டோர் தான் வைப்பேன். ஓகே, இந்த டோர் எடுத்து ஏண்டா போங்கடா வெளியே. இப்படி இப்படி இப்போ இப்படி துற வந்துட்டு இப்படி போகிறோமா, இது மூடிட்டு. டேய், உங்களுக்குலாம் வேறு வேலையே இல்லையாடா? செத்து போடா. நான் கிரீப்பர் பார்க்குறேன். செத்து போங்கடா. சரிங்க, இவனுங்களாம் அடிக்கிறத விட்டுருங்க, அதை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஜன்னல் வைக்கணும். ஜன்னல் நான் தூக்கி வைக்கலை. இங்கே வை. இங்கே யாரோ எதுக்குடா எனக்கு. அப்புறமா இங்கே அங்கே இருக்கிறத பட்டுன்னு அடிச்சிடலாம். இங்கே வச்சுட்டு இதையும் தூக்கி அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு மேலே வந்தாக்கா இங்கெல்லாம் ஒரே கிளாஸாக இருக்கும். அழகாக இருக்குல்ல.
அவ்வளோ அழகாலாம் இல்லை, பட் இருக்குது. இது ஒரு ஹவுஸ் காய்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லைட்டு வேணுமே, லைட்டு இது இருக்குது காய்ஸ். இத்தனை லைட் இருக்குது, நான் அதில் ஒன்று தான் எடுப்பேன். இந்த லைட் பழக்கமாயிடுச்சு காய்ஸ், வச்சு நீங்கள் இங்கேயே வைக்கலாம். நான் இங்கே தான் வைப்பேன், அப்போ தான் நல்லா வெளிச்சம் வரும். அதே சமயம் அதையும் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது, அப்பப்போ வராதுல. அதுக்கப்புறம் இப்படி வச்சிடணும். சுற்றி வச்சாச்சா எல்லா இடமும் லைட் எரியுது. அப்புறமாக்கா இங்கே அந்த மாதிரி இப்படி வைங்க காய்ஸ், அது நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம கீழே இறங்கி போய் வைக்கலாம். எங்கடா டோர் எங்கடா? இது இருக்குது டோரு. நான் வச்சு நினைக்க மறந்து போச்சு. இப்போது வந்து வெளியே பார்க்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது, பட் லைட் இல்லைல்ல, அதனால் இங்கே அப்புறமாக்கா இங்கே வைப்போம். பர்ஃபெக்டாக இருக்குது காய்ஸ். அப்புறமா இங்கே, அப்புறமாக்கா இங்கே, அதுக்கடுத்து இங்கே, அதுக்கடுத்து இங்கே. ஐயோ இது வேறு. ஓகே, அதுக்கடுத்து இங்கே காய்ஸ், அதுக்கடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இங்கே வைக்கணும். அவ்வளோதான் காய்ஸ், நம்மளோட வீடு ரெடி. இந்த வீடு எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய். இவனுங்களும் கண்டுக்காதீங்க. பாய்.